காரணமாக சென்னையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சென்னை கடற்கரை வேளச்சேரி செல்லும் மின்சார ரயில் சேவை ரத்து. ரயில் சேவை தொடர்பாக தொடர்பு கொள்ள உதவி எண்கள் அறிவிப்பு. சென்னை வேளச்சேரியில் மாநகராட்சி சார்பில் புதிதாக உருவாக்கப்பட்ட குளங்களில் மழைநீர் தேக்கம். தேங்கிய மழைநீர் சீராக செல்வதாகவும் சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. கனமழை காரணமாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்காக சென்னை மாநகராட்சி சார்பில் உணவு தயாரிக்கும் பணிகள் தீவிரம். சென்னையில் பல வார்டுகளிலும் மாநகராட்சி சார்பில் உணவு தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை ராயபுரத்தில் மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் உணவு தயாரிக்கும் பணிகள் குறித்து நேரில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் உணவு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தல். பெங்கல் புயல் காரணமாக சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று முழுவதும் இலவச உணவு வழங்க ஏற்பாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி வழங்கப்படும் இலவச உணவுகள். மழைநீர் வடிகால் பணிகள் திமுக ஆட்சியாளர்கள் எடுத்த போட்டோ ஷூட்கள் தான் என்பதை இன்றைய சென்னையின் சாலைகள் அம்பலப்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தலின்படி எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். புயல் மற்றும் மழை காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர படிப்பு இளநிலை பட்டப்படிப்பு தேர்வுகள் நாளை ரத்து செய்யப்படும் தேர்வுகள் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மரக்காணத்திற்கு அருகே பெங்கல் புயல் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புயல் கரையை கடக்கும் இடம் மாறியிருப்பதாக அறிவிப்பு. பாம்புக்கடி மற்றும் பாம்புக்கடியால் ஏற்படும் இறப்புகளை அறிவிக்கக்கூடிய நோயாக தெரிவிக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் உத்தரவு. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதங்கள் வாயிலாக தகவல். பெங்கல் புயல் எதிரொலியால் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையில் இன்று திரையரங்குகள் இயங்காது. திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 12% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெங்கல் புயல் எதிரொலியால் பெய்து வரும் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து அதிகரிப்பு. 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் அணையின் நீர்மட்டம் 19 அடியை எட்டியது. சென்னையில் கடந்த 5 மணி நேரத்தில் 6 இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பதிவு. அதிகபட்சமாக பேசின் பிரிட்ஜ் பகுதியில் 12 சென்டிமீட்டர் அளவும், திருவொற்றியூர், மீனம்பாக்கம், வளசரவாக்கம், மதுரவாயில் உள்ளிட்ட பகுதியில் 10 சென்டிமீட்டர் அளவும் பெய்துள்ளது. பெங்கல் புயல் எதிரொலியால் பெய்து வரும் கனமழையால் சென்னையில் உள்ள 9 சுரங்கப்பாதைகள் மூடல். கெங்குரெட்டி, பழவந்தாங்கல், பெரம்பூர், அஜாக்ஸ் உள்ளிட்ட சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல். உயரமான இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள கிரேன்கள் மற்றும் உபகரணங்களை அகற்றுமாறு கட்டுமான நிறுவனங்களுக்கு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து விளம்பர பலகைகளையும் இறக்கி வைக்குமாறு உத்தரவு. பெங்கல் புயல் காரணமாக சென்னை விமான நிலையம் இரவு 7 மணி வரை மூடல். அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பயணிகள் தவிப்பு. பெங்கல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசும் எனவும் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 1 வாரம் ஆன நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் நீடிக்கும் இழுபறி. ஏக்நாத் ஷிண்டே இன்று முக்கிய முடிவெடுப்பார் என சிவசேனா கட்சி தகவல். எதிர்க்கட்சிகள் நாட்டிற்கு எதிராக சதிவேலைகள் செய்கிறதென்றால் 11 ஆண்டுகளாக உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என கர்நாடக மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே கேள்வி. நாட்டிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சதிவேலை செய்வதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டிய நிலையில் பதிலடி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.